வணக்கம். நான் அப்போது மார்த்தாண்டத்தில் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்தேன். 7வது வகுப்பு. நான் கணிதத்தில் ரொம்ப பலவீனம். இப்போ என்னை டியூஷனுக்கு அனுப்பிச்சாங்க. இந்த டியூஷன் மாஸ்டர் வீடு அப்போது அந்த காலத்துலலாம் ரொம்ப கம்மியான சம்பளம் தான் இருக்கும் போல் இருக்குது. வீடு ஒரே ஒரு அறை, அது நடுவில் ஒரு அழுக்கு வேஷ்டினால் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி தொங்கும். இன்னண்ட உட்காந்து அவர் கற்றுக் கொடுத்துட்டுருப்பார். அண்ணாண்ட அவருடைய மனைவி சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. நான் போகிறது பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போவேன். அப்போ சாயந்தரம் ஒரு 6 மணி வாக்கில். இப்போ ஒரு நாளைக்கு அந்த அம்மா என்கிட்ட கேட்டாங்க, காஃபி சாப்பிட்றியா குழந்தைன்னு. இல்லை நான் காஃபி சாப்பிட்றதில்ல அப்படின்னேன். பால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னேன். உள்ளே போயிட்டாங்க அவங்க. பால் வரும்னு நினச்சிருந்து என்னுடைய பாடம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம். இப்போ வந்துடுவாப்பா மாமி, இப்போ வந்துடுவா அப்படின்னாங்க வாத்தியார். இல்லை நான் கிளம்புறேன்னு சொல்லி புறப்பட்டு வந்துட்டு இருந்தேன். தெருவில் ஒரு கடையில் அந்த அம்மா நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய செயினை கையில் வச்சுக்கிட்டு இப்படி நிற்கிறாங்க. என்ன மாமி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இல்லை என் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாமல் இந்த செயின் இங்கே இருந்து என்ன பிரயோஜனம்? நான் பக்கத்து வீட்டில் தான் பால் வாங்குவேன். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அது காப்பிக்கு தான் அது சரியாக வரும். பால்காரனுக்கு நான் ரொம்ப கொடுக்கறதுக்கு பாக்கி இருக்குது. அவன் பாலை கொடுக்க மாட்டேங்கிறான். அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னாங்க. எனக்கு அது ரொம்ப என் கண்ணிலேருந்தே தாரதாரியாக கண்ணீர் வந்தது. இல்லைம்மா, நீங்கள் கொடுக்க வேண்டாம். நீங்கள் எனக்காக நீங்கள் இதை பண்ணாதீங்க. நான் வீட்டுக்கு போய் நான் பால் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கிது. இப்போ யார் வீட்டுக்கு போனாலும் எதாவது கொடுத்தாக்கா நான் வாங்கி சாப்பிடுவேன். அப்படி சாப்பிடலைன்னா கூட, இல்லைம்மா வயிறு சரியில்லைம்மா, நான் இப்போ அதை சாப்பிட்டேன்னா அது வயத்துக்கு எடுத்துடும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒதுங்குவேனே ஒழிய, நான் இதுதான் சாப்பிடுவேன் அதுதான் சாப்பிடுவேன்னு எந்த வீட்டிலையுமே சொல்கிறது இல்லைன்னு அந்த நிமிஷத்திலேருந்து நான் முடிவு பண்ணேன். அந்த ஒரு சந்தர்ப்பம் என் வாழ்க்கையே மாற்றி விட்டது. எண்ணமே வாழ்க்கை.